மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட ஆப்பிரிக்கர்களுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ கருத்தரங்கு, அந்த கருத்தரங்குல பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஒரு பேராசிரியர், அவர் அங்க உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர், ஒரு பெரிய ஆய்வை அவர் சமர்ப்பித்தார். அது கனடாவில் நடந்த வேர்ல்டு NCD காங்கிரஸ். அதுல அவர் அந்த ஆய்வு குறிப்பை அவர் சமர்ப்பிக்கிறார். என்ன சொல்லாருன்னா, பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கும் கடற்கரை பகுதி இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னது ஒரு 600-650 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியில் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு பங்களாதேஷ்ல சிறுநீரக தொந்தரவு கூடியிருப்பதாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுனாமிக்கு பின்னாடியும், ஒருவேளை சுனாமிக்கு பின்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தோ, எங்களுடைய கடற்கரையில கொஞ்சம் சலினிட்டி கூடியிருக்கிறதுனால, உப்புத்தன்மை மண் பகுதியில் கூடியிருக்கிறதுனால, எங்களுடைய தாவரங்கள், அருகாமை தாவரங்கள் எல்லாத்திலையும் உப்புச்சத்து கூட இருக்கிறதுனாலையோ, பங்களாதேஷின் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்களுக்கு சிறுநீரகத்தில் உப்பை பிரித்து எடுக்கக்கூடிய நவீன அறிவியல்ல EGFR அப்படிம்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு பேரு. நம்ம பிளட் டெஸ்ட் போட்டோம்னா யூரியா கிரியாட்டினின் பார்க்கும்போது அந்த கிரியாட்டினின் அளவையும் உங்களுடைய வயதையும் வைத்து கணக்கு போடுவாங்க. அந்த EGFR 90க்கு மேல இருக்கணும். நல்ல உடலினர்னா 100-110 இருக்கணும். அந்த பங்களாதேஷ் கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மக்கள்ல நிறைய மக்களுக்கு சற்று குறைகிறது. 70-80 வரக்கூடிய நபர்கள் அதிகம் இருக்கிறாங்க. அவர் என்ன பேசினார்னா, இந்த கடற்கரையை ஒட்டி இருக்கவங்களுடைய சிறுநீரகத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால, ஒருவேளை இவர்களுக்கு சர்க்கரை வியாதியும் சேர்ந்துச்சு, அவர்களில் 30% பேர் சர்க்கரை நோயாளிகளா இருந்தா வெகு விரைவில் பங்களாதேஷ்ல சிறுநீரக நோயாளிகள் கூடிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை தெரிவித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நமக்கு. நான் உடனே என் மனக்கண்ணில் ஓடியது என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனை 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 800-900 கிலோமீட்டர் கடற்கரை எல்லை இருக்கு. நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இங்க இருக்கக்கூடிய நம்ம அந்த OMR ECRங்கிற அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை நகரங்கள்லையும் நம்முடைய மீன்பிடி கிராமங்களும் சரி, கடற்கரையை ஒட்டி வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், பெருவாரியான மக்கள் இங்க இருக்கிற இடத்துல நாம் நம்முடைய சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும். முதல்ல நீங்க சோதிச்சு பார்த்துக்கோங்க, உங்களுடைய கிரியாட்டினின் லெவல் நார்மலா இருக்கா. ஒருவேளை சர்க்கரை இரத்த கொதிப்பு ஆல்ரெடி இருக்குன்னா, நாளைக்கே போய் காலையில உங்களுடைய ரத்தத்தில் கிரியாட்டினின் அப்படிங்கிற அளவு சரியா இருக்கா. அது உடனடியா தெரிஞ்சிடாது. கிரியாட்டினின் அளவு எப்போ உயர ஆரம்பிக்கும்னா, சர்க்கரை உங்களுடைய சிறுநீரகத்தில் 50% மேல அது பாழ்பட்டதுக்கு அப்புறம் தான் கிரியாட்டினின் கூடும். அதனால முதல்ல கிரியாட்டின் இருக்கான்னு பார்க்கணும். கிரியாட்டின்லாம் நார்மலா தான் இருக்கு, அப்ப நான் எவ்வளவு வேணாலும் உப்பு சாப்பிடலாம்னு நினைச்சிடக்கூடாது. நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். உலகத்துல மற்றவங்க உள்ளூர்ல எத்தனை பேர் உப்பு எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, உப்பளங்களை அதிகமாக கொடுத்து உலகிற்கே உப்பு கொடுக்கக்கூடிய நாம் உப்பை சற்று குறைவாகத்தான் எடுக்க வேண்டும். நண்பர்களே, குறைவான அளவில் தான் நாம் உப்பை பயன்படுத்தணும். தமிழ் சமூகம் வெறுகாலமாக உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப உப்பு போடாம எப்படி சார் இருக்குதுமாங்க. அவர் சொன்னது அந்த கருத்து இல்லை. ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மாங்காயோ உப்பு போட்டு பதப்படுத்தாவிட்டால் அது கெட்டு போய்விடும். உப்பில்லை என்றால் அது பதப்படுத்தலைன்னா கெட்டு போயிடும் தான் உப்பில்லா பண்டம் குப்பையிலே. சாம்பார்லையும் பொரியல்லையும் அவரைக்காலையும் மீன்பையும் போட்டு உப்பு அள்ளி போட்டு சாப்பிடுன்னு அவர்கள் சொல்லலை. நாம தவறுதலா புரிஞ்சுட்டு எல்லாத்திலையும் உப்பு கூட சாப்பிட்றோம். குறிப்பா தமிழ் சமூகம் தான் உலகத்திலேயே அதிக அளவில் உப்பு சாப்பிடுகிறது. ஆனா அவ்வளவு சொரணம் இருக்க மாதிரி தெரியல, அது வேற விஷயம். உலகத்துல எல்லாரும் 4 கிராம் தான், WHO 4 கிராம் தான் ஒரு நாளைக்கு உப்பு சாப்பிட சொல்லுது. நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் தெரியுமா? நீங்க போய் உங்க வீட்டுல கணக்கு போட்டு பாருங்க. நல்ல கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு 1 கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரே மாசத்துல அது காலியா போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நபரும் 8 கிராம் உப்பை சாப்பிட்றோம். WHO 4 கிராம் தான் போட சொல்லுது, ஆனா நம்ம 8 கிராம் உப்பை போட்டு கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடற்கரையின் அருகாமையில் இருக்கிறோம், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறோம். உப்பு அதிகமாக வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம். அது என்ன சார், அது புரியலையே. உலகத்துல அமெரிக்கர்களை விட, ஆப்பிரிக்கர்களை விட நம்முடைய சிறுநீரகம் சற்று சின்னது. நண்பர்களே, நம்முடைய ஃபில்டர் இருக்கு இல்லையா, கிட்னில மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் இருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபில்டர் அந்த மேற்கத்திய ஐரோப்பிய மக்களினுடைய சிறுநீரகத்தை விட
ஆப்பிரிக்கர்களுடைய சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகம் கொஞ்சம் சின்னது, ஃபில்டர்கள் கம்மி. அப்படின்னா நம்ம மற்றவங்களை விட குறைவாக உப்பை சாப்பிடணும். ஆனா நம்ம கூடுதலா உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஊறுகாய்களை தயவு செய்து எடுக்காதீங்க. நல்லா உப்பை நிறைய கொட்டி கொட்டி போடக்கூடிய உணவுகள் நமக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சிறுநீரகம் பாதுகாப்பா இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும். கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல, சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லை, உங்களுடைய HbA1c எப்பவுமே 8க்கு மேல இருக்கு, 9க்கு மேல இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு சர்க்கரை நோய், அந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள்ல 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ள சிறுநீரக நோய்க்குள்ள சிக்கிறாங்க. இதுதான் அறிவியல் தரவு. CKD அப்படின்னு சொல்லுவாங்க, கிரானிக் கிட்னி டிசீஸார். கொஞ்சம் யூரின்ல புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது, உங்களுடைய யூரின்ல புரோட்டீன் 1+ வந்திருக்கு, EGFR கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்க மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்றதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும். நண்பர்களே, உப்பை குறைத்துக் கொள்வோம். மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம். சர்க்கரை இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நாம் உப்பு போடுவதை குறைத்துக் கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம்.